இந்த வீடியோவில் பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் ஆப்டியில் வந்து எப்படி நம்ம செமையாக ஸ்கோர் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மேக்ஸ் மேஜிக் புக் வந்து செமையாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னா இந்த புக் கண்டிப்பாக அவங்க கையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி வாங்கினவங்கள்ட்ட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த புக்கை வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து காயின்ஸ் வந்து நீங்கள் ஆர்ஆர்பி இப்போ கிளர்க் போகிறீங்க, ஆர்ஆர்பியோட பிஓ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஒரு 6 எக்ஸாம் வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து சேம் தான். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ், டிஐ, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இவன் வந்து நீங்கள் எஸ்பிஐ பிஓ போனால் கூட இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். இப்போ கிளரிக்கல் எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ் வந்து ஒரு 20 மார்க் கேட்பாங்க ஷோராக. இதே நீங்கள் வந்து பிஓ எக்ஸாம்ஸ் அப்படின்னா ஒரு 10 மார்க்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தவிர கிளரிக்கல் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு டிஐ வந்து ஒரு செட் இல்லைனா 2 செட் இருக்கும். இப்போ ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னா உங்களுக்கு 2 டிஐ, ஒரு கேஸ்லெட்ஸ் அப்படின்னு இருக்கும். கிளரிக்கல் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேஸ்லெட்ஸ் வராது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு 90% சொல்கிறது புரியுதா? கிளரிக்கல் எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஐ இல்லைனா மேக்ஸிமம் 2 டிஐ இருக்கும். ரெண்டுமே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பிஓ மெயின்ஸ், பிஓட ப்ரிலிம்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 2 டிஐ, ஒரு கேஸ்லெட்ஸ் இருக்கும். அது நம்ம ஃப்ளூக்கில் விட்டுடலாம் கேஸ்லெட்டை. இதுதான். ஸோ நிறைய பேர் இந்த கேட்டது வந்து ஆர்ஆர்பியோட கிளர்க் ப்ரிலிம்ஸில் வந்து பாயிண்ட்ஸில் வந்து எவ்வளோ எடுத்தால் சேஃபர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 70க்கு மேலே, அதாவது நீங்கள் ஓவராலாக 70க்கு மேலே எடுத்தால் சேஃப். காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 33 அபவ் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ போனீங்க அப்படின்னா ஒரு காயின்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 25 மேலே வருது அப்படின்னாலே நல்ல அட்டம். பட் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 18 அந்த மாதிரி போட்டவங்களே வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆர்ஆர்பியோட பிஓவில் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பிஓ எக்ஸாம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த காயின்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும். ரீசனிங் அப்படின்னா எல்லாருமே போட்டுருவாங்க. இங்கிலீஷுமே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு இங்கிலீஷ் நமக்கு வரும் அப்படின்னா ஓரளவு பண்ணலாம். பட் நம்ம ஆப்டிக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து இப்போல்லாம் ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு மினிமம் இருக்கும். அப்படி அவ்வளோ கிளரிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு 65 டேஸ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 30 டேஸில் வந்து பேசிக்ஸை வந்து நல்ல முறையாக வந்து கற்றுக்கிட்டு, அது நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கணும் இல்லை, உங்களுக்கு எந்த ஸ்டாஃப் நல்லா சொல்லித்தராங்களோ அவங்களோட வீடியோஸை வந்து கற்றுக்கிட்டு மினிமம் ஒரு பர்சன்டேஜ் முடிக்கிறோமா அதில் வந்து ஒரு 50% ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக, அதாவது டாபிக் வைஸாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஆப்டியில் வந்து ஒரு 15-16 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், வேறு என்ன பைப்ஸ் அண்ட் பிஸ்டன், இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன்லாம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு 8 டாபிக் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. எதில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ, ஏஜஸ், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஒரு 8 டாபிக் சூஸ் பண்ணிட்டு இந்த 8 டாப்பிக்கில் மட்டும் நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வீக்கான டாப்பிக்காக இந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு அப்புறம் மென்சுரேஷன்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் யாருக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக பிகினர்ஸாக இருக்கீங்க அவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டமாக அந்த டாப்பிக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பேசிக்ஸை நல்லா கற்றுக்கணும். ஒரு வீடியோஸ் பார்த்து அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 50 கொஸ்டினாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனல்லே பேங்கிங் கிட்டத்தட்ட எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், 2 வருஷத்தில் ஒரு 3000 வீடியோ போட்டிருக்கோம். அவ்வளோ இருக்குங்க. அவ்வளோ கண்டென்ட் வந்து நம்ம பேங்கிங் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம், கேட்டன்ஸ்டன் கொடுத்துருக்கோம், நம்ம ஆப்பில் வந்து ப்ராஜெக்ட் கே அதுன்னு சொல்லி டாபிக் வைஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த சோர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூடியூப் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நான் யூடியூப்பில் ஒரு மாதிரி, ஆப்பில் ஒரு மாதிரிலாம் எடுக்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஆனால் ஆப்பில் போகிறப்போ உங்களுக்கு முறையாக ஒரு ஆர்டராக இருக்கும், ஒரு பார்க்கவே கொஞ்சம் பிடிச்சி படிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா டிஐ. ஸோ நிறையா பேர் வந்து நீங்கள் டிஐயில் தான் வந்து இப்போல்லாம் விடுறீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் நிறையா பேர் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மாங்குன்னு நம்ம மார்க் டெஸ்ட்டை வந்து நம்ம போட்டே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ்க்கு வந்து செக்ஷனல் டெஸ்ட் நிறையா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்க லாஸ்ட் எக்ஸாமை ஒட்டி ஒரு 3 வாரம் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 5 மார்க் டெஸ்ட் ஆச்சும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும். உங்களுக்கு எந்த மார்க் டெஸ்ட் பிடிச்சிருக்குமோ அதில் வந்து எடுங்க. இதே நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, என்னால் வந்து
மெயின்ஸ் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்களாம் செக்ஷனல் டெஸ்ட்டு போடுறது ஓகே, பட் கம்பல்சரி வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கணும். யார் அப்படின்னா நான் மாடரேட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஆல்ரெடி எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் கிளியராக இருக்குது, எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்குலாம் கவலை அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அது சீன் ஆயிரும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நிறையா பேர் வந்து ஆர்ஆர்பியோட கிளர்க் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணல. ஏன்னா ஸ்பீடாக அது போடுற மாதிரி இருக்கும். இப்போ பிஓ கூட ஓரளவு செலக்டிவாக பண்ணலாம், பட் இதில் 70க்கு மேல் கட் ஆஃப் வச்சுருவாங்க. உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர்பி கிளர்க்லாம். அப்போ நம்ம ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் வந்து எடுத்தே ஆகணும். ஸோ இதான் வந்து 2வது விஷயம். ஸோ 3வது விஷயம் வந்து நிறைய பேருக்கு இந்த டிஐயில் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, முன்னெல்லாம் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தீங்க. இப்போ என்னென்னு தெரியல, கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ டிஏ வந்து ஒரு சப்பையாக நினச்சிடுறீங்க, ஆனால் அது உங்களை அது எக்ஸாமில் செஞ்சிருது. ஸோ டிஐக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே அட்லீஸ்ட் வந்து டிஐலாம் ஒன்றுமே இல்லைங்க, 4 மாடல் தான் வரப்போகுது. லைன் கிராஃப், பார் கிராஃப், அதுக்கப்புறம் வேறு என்ன கிராஃபு, அந்த கிராஃப் ஐயோ லைன் கிராஃப், பார் கிராஃப், பை சார்ட், அதுக்கப்புறம் 4th வந்து உங்களுக்கு கேஸ்லர் டிஐ, இல்லைனா அது ரெண்டையுமே இது பண்ண மிக்ஸ்டு கிராஃப் கேட்பாங்க கரெக்டாக. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து வந்து டெய்லியுமே ஒரு 3 செட்டு நான் டிஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் இந்த 4 மாடல்லையுமே நான் டெய்லியுமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஐயை வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஐ தான் இருக்க போகுது. இதில் வந்து கொஞ்சம் செலக்டிவாக எப்படி சொல்கிறது, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் ஒய், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 4 கண்டிப்பாக அடிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமில் வந்து டிஏ வந்து செலக்டிவாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஏ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒன்று வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸாமில் 1 டிஏ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதில் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு இன்னொரு டிஏ வந்து நீங்கள் எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணாலுமே ஓகே, உங்களுக்கு ஓவராலாக வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி நான் கேட்டன்ஷன்லாம் நீங்கள் வந்து நிறையா நான் போட்டிருப்பேன், டைம் இருந்தால் அதை பாருங்கள். அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதையுமே நீங்கள் தெரிவிங்க. நான் அடுத்து வந்துடுறேன். வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு சின்ன வீடியோஸில் மிஸ் ஆகுது லைவு, கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. பட்டு ஒரு சில நாளில் வந்து டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ தேங்க்யூ.